ஹாய் வணக்கம். நான் உங்கள் எஸ்எஸ் பேசுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ யாருக்கு அப்படின்னா ராஜேஷ் ரெட்டி அவர்களுக்காக தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னா, போன வீடியோவில் உங்களுக்கு வந்து இந்த குச்சி குச்சியாக குண்டுமல்லி செடி குச்சி குச்சியாக வரும் இல்லையா, வேறுப்புழு அடித்ததுக்கான காரணம் அது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் கேட்டுக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, சூடோமோனாஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஓகே, கண்டிப்பாக வந்து சூடோமோனாஸ் யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணக்கூடிய விதம் எப்படி அப்படின்னா, நீங்கள் தண்ணி பாய்ச்சிரும்போது தான் தண்ணியில் தான் மிக்ஸ் பண்ணி விடணும். இதை வந்து நீங்கள் தனியாக ஊற்றி விட்டு நீங்கள் அந்த தொட்டி செடியில் வச்சுருக்கவங்களாம் கூட இதை வந்து யூஸ் பண்ணலாம். மெயினாக வந்து தண்ணி பாய்க்கும் போது தான் இதை யூஸ் பண்ண முடியும். மற்ற நேரங்களில் கண்டிப்பாக யூஸ் பண்ண வேணாம். நீங்கள் இந்த சூடோமோனாஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பாத்தி மாதிரி தண்ணியில் போயிட்டுருக்கோம். தண்ணி வந்து ஃபுல்லாக பாஞ்சதுக்கப்புறம் செடி ஓரம் ஓரளவுக்கு அந்த சூடோமோனாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விட்டிங்க அப்படின்னா, அந்த தண்ணியிலே மிக்ஸ் ஆகி அப்படியே டோட்டலாக பூமிக்கு அடியில் அது இறங்கும். இறங்குச்சு அப்படின்னா வேர்ப்புழு வந்து கண்டிப்பாக இதிலேருந்து நிவர்த்தி ஆவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். சூடோமோனாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்றது தான் என்னோடய கருத்து. அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தலாமான்னு கேள்வியில் கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். அதனால் எந்த ஒரு எஃபெக்டும் வராது. செடியும் பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி குச்சி குச்சியாக காயிற பிரச்சனை வந்து கண்டிப்பாக இருக்காது. தாராளமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே போல் வந்து நீங்கள் வந்து மெயினாக வந்து தண்ணி வந்து நல்லா பாய்ச்சி விடணும். அந்த மாதிரி சமயங்களில் தண்ணி வந்து ரொம்ப கொஞ்சமாக அதுக்குன்னு நார்மலாக இருக்கிற அளவுக்காவது தண்ணி பாய்க்கணும். ஒரு சிலர் வந்து அதுதான் சொல்ல போனால், நிறைய பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இப்போ வந்து வெயில் சீசன் இருக்கிறதுனால தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது. மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் வந்து கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்கும். நிறைய இடங்களில் வந்து நல்லாவே தண்ணி இருக்கும். ஆனால் எங்கே எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல தண்ணி வந்து பாய்க்கிறம்போது அதுக்கப்புறம் வந்து சூடோமோனாஸை ஊற்றி விடுங்க. அதுலேருந்து அந்த தண்ணியில் மிக்ஸ் ஆகி அந்த செடிக்கு வந்து போதுமான அளவுக்கு போயிட்டு சேரும். அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேர்ப்புழு ப்ராப்ளம் வந்து வராது. இதை வந்து எப்பப்போ செய்யலாம் அப்படின்னா, ஒரு 3 மந்த்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சிங்கனாவே போதும். செடி வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு இந்த குச்சி குச்சி ஆகிற ப்ராப்ளம் கண்டிப்பாக வராது. அப்படி தான் இருக்கும். அதனால் நீங்கள் ராஜேஷ் ரெட்டி அவர்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் சூடோமோனாஸை தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். அதனால் எந்த விதமான பிரச்சனையும் குண்டுமல்லி செடிக்கு வரவே வராது அப்படின்றத என்னோட கருத்து. அதனால் இந்த வேர்ப்புழு இருக்கிற நண்பர்கள் வந்து இதை வந்து பயன்படுத்தி பாருங்கள். அப்படி உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தால், நீங்கள் ரொம்ப காஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, பாதி செடி காஞ்சிருக்கும், பாதி செடி காயாமல் இருக்கும். இந்த மாதிரி செடிங்களுக்கு வந்து நீங்கள் இதை வந்து ஒரு செடிக்கு மட்டும் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு தேவையாக இருந்தால் அதுக்கு மட்டும் பாத்தி கட்டி ஒரு செடிக்கு மட்டும் நீங்கள் வந்து சாம்பிள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த வேர்ப்புழு அடித்த செடியை மறுபடியும் துளிர் எடுத்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே உண்டு அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நல்ல ஒரு ரிசல்ட்டை கமெண்டில் தெரிவிங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். ஓகே, அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்எஸ். நன்றி, வணக்கம்.